இதில் பார்த்தீங்கன்னா நகர நுணுக்காட்டியில் வெர்னியர் ஸ்கேலில் 100 பிரிவுகள் பிரதான அளவு திட்டத்தில் 99.5 மில்லிமீட்டர் பிரிவுகளோட பொருந்துதான். இதன் இழிவு எண்ணிக்கைன்னு கேட்குறாங்க. ரைட், இப்போ செக் பண்ணோம். 2 மெத்தடில் செஞ்சு பார்ப்போம். ரைட்டா, இழிவு எண்ணிக்கை சமன் ஒரு மெயின் ஸ்கேலோட லென்த்தை நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேலால் பிரிக்கணும். ரைட்டா, ஒரு மெயின் ஸ்கேல் எவ்வளோ, 1/2 மில்லிமீட்டர். ரைட், 0.5 மில்லிமீட்டர்ஸ். ரைட், வெர்னியர் ஸ்கேல் 100 இருக்குது, 100. ஆன்சரும் 0.005 மில்லிமீட்டர்ஸ். ரைட், இது ஒரு மெத்தட். இரண்டாவது மெத்தட், இழிவு எண்ணிக்கை சமன் ஒரு மெயின் ஸ்கேல் மைனஸ் ஒரு வெர்னியர் ஸ்கேல். சரியா, ஒரு மெயின் ஸ்கேல் மைனஸ் ஒரு வெர்னியர் ஸ்கேல். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால், மெயின் ஸ்கேல் எங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க எவ்வளோ, 0.5 மில்லிமீட்டர்ஸ். ரைட், வெர்னியர் ஸ்கேல் எவ்வளோ கண்டுபிடிக்கணும். சின்ன டயக்ராம் போட்டு பார்ப்போம். ரைட், இப்போ இதில் 99 மெயின் ஸ்கேல் இருக்குது. இது மெயின் ஸ்கேல், கீழே வெர்னியர் ஸ்கேல் வைப்போம். ஒரு வெர்னியர் ஸ்கேலில் ஒரு மெயின் ஸ்கேலில் பெரிய 1/2 மில்லிமீட்டர்ஸ். ரைட், இது 100 வெர்னியர் ஸ்கேலுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா, அப்போ 100 வெர்னியர் ஸ்கேலில் பெருமதி 99 × 1/2. ரைட்டா, அப்போ ஒரு வெர்னியர் ஸ்கேலில் பெருமதி 99 தர 1/2. இதை 100ஆல் பிரிக்கணும். சரியா, அது எப்படி வரப்போகுது, 99/200 வரும். சரியா, இப்போ இதை கால்குலேட் பண்ணோம்னா 99 200ஆல் பிரித்தா 0.4 800 190 வரப்போகுது. இதில் 9 1800. சரிங்க, 1800 வரும். இதில் இன்னொரு 100 5 1000. ரைட், இப்போ வெர்னியர் ஸ்கேல் பெருமதி கண்டுபிடிச்சாச்சு, 0.495. அப்போ இழிவு எண்ணிக்கை என்ன வரப்போகுது, இதை கழிச்சிங்கன்னா ரைட் 0.005 மில்லிமீட்டர்ஸ். பாருங்கள், இதுவும் அதுதான் ஆன்சர் வருது, இதுவும் அதுதான் ஆன்சர். எதுலேயும் சோசியல்.